கொஞ்சம் நகரமா. வணக்கம். பப்ளிக் ரிலேஷன் நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் சாதனி. உலக களரி கூட்டமைப்பு மற்றும் இந்திய களரி அறக்கட்டளை ஆயுதம் 2024 சிலம்பம், அடிமுறை, குத்துவரிசை மற்றும் களப்பயிற்று கலைகளுக்கான சர்வதேச கலந்தாய்வு கூட்டம் மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவானது KPR கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், KPR குழும நிறுவனங்களின் தலைவர் KP ராமசாமி கலந்து கொண்டு சிறந்த ஆசான்களுக்கான விருதினை வழங்கினார். அங்கே செஞ்ச மாதிரி இல்லை, இது கிரிப்பு அந்த
to enlighten the country. I also extend my warm welcome. திரும்பிங்க இந்த நிறைய விஷயம் இதோடு நில்லக்கூடாது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது இந்த இளைய தலைமுறைகிட்ட தான் இருக்குது. அந்த இளைய தலைமுறையை வாழ்த்துறதுக்காக தான் இவ்வளோ பேராசான்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ உங்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்கிறது மக்கற்ற முயற்சியை மற்றும் டு பிகம் ஆசான்ஸ். இந்த ஆசானை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து முடிச்சிருக்காங்க. படித்து முடிக்கும் இந்த விளையாட்டுகள் உள்ள ஒரு அன்பால் ஒரு ஈர்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஆசானா இன்றைக்கி வந்து நம்மளோட வந்து உலக கலை கூட்டமைப்புடன் பணியாற்றி உலகம் பூரா அந்த கலையை எடுத்துக்கின்றிருக்காங்க. அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்ற அவங்களாம் முக்கியமான ஆட்கள். இதில் சொல்லக்கூடிய தத்துவங்களை நம்ம விட்ட நாளில் நம்ம கீழே கிடக்கிறோம். வள்ளுவத்தை கட்டி பிடிச்சிருந்தோன்னா இன்னைக்கு மதச்சண்டை இருந்திருக்காரு, ஜாதி சண்டை இருந்திருக்காரு. அப்போ இந்த நிலையில் அகலணும்னா நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல சமூகத்துக்கு நேராக அவர்களை முன்னெடுக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, கஞ்சா, அபின், சாராயம், கள்ளச்சாராயம். சாராயத்தில் 2-3 இது இருக்குது. விஷச்சாராயம், கள்ளச்சாராயம், அனுமதி பெற்ற சாராயம், கூட்டமாக. இது ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்கே போகிறது என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ நீங்கள் அண்ணா தினமா அண்ணா பேச சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து குஸ்தி பயில்மான்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் பயில்மான்னு பார்ப்பாங்க. அப்படி யாரையும் பயப்படுத்தலை. இந்த கலை கற்றுக்கொள்வது என்பது ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்வது தான். நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஆசான்கிட்ட போய் ஈஸியாக கற்றுக்கிட முடியாது. ஏன்னா ஆசான்கிட்ட கற்றுக்கொண்டோம். ஆசான் வந்து இந்த பையன் தகுதி உள்ளவன்னு பார்க்கறதுக்கு வேண்டி நடையாக நடத்துவார். இப்போ தான் பாவம் நாடப்பண்ண ஆசா நம்ம ஆசாங்க எல்லாம் கிறிஸ்தவத்தில் யார் மேலும் படிச்சு கொடுத்துருக்காரு. சரி போட்டு படிக்க அன்னைக்கு இப்படி கிடையாது. ஆசா வந்து உள்ள வேலையை காட்டுவார். அவரை பார்த்து இவன் சரிதான ஆளுதானா, இதை படிச்சுக்கிட்டீங்க குஸ்திக்கு பெறுவானான்னு பார்த்துக்கிட்டு தான் படித்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த கலை வந்து ஒழுக்க நிலைகளோடு கற்கக்கூடிய ஒரு கலை. இந்த கலைகளில் வந்து அந்த முறையான ஒழுக்க நெறிகளோடு ஒரு குரு பயத்தோடு கற்றுக்கொள்ளுகின்றவர்கள் சமூகத்திற்கு பங்களிப்பார்களே தவிர சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள். எனவே அந்த இளைஞர்கள் மாணவர்களுக்கு நம்ம அந்த ஒழுக்க நெறிகளோடு அவற்றை கற்றுக் கொடுக்கின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சீரழிவுகளை விட்டு அந்த மாணவர்கள் ஒரு நெறியான பாதைக்கு நேர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் நாம் இந்த வருகின்ற தலைமுறையை தயார்படுத்துவதற்கு இந்த கலைகள் மிகப்பெரிய அளவில் உதவும். இந்த கலைகளை மிகுந்த கவனத்தோடு நாம் ஒரு மறு உருவாக்கம் செய்து அடுத்த தலைமுறைக்கு இதை பாதுகாத்து வழங்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் இணைந்து முயற்சி செய்வோம் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் ஆயுதம் ஈவெண்ட் வந்து வெற்றிகரமாக நடந்தது. அதை நடப்பதற்காக உதவி அளித்த கேபிஆர் ராமசாமி அவர்களுக்கும் அவர் நிறுவனத்துக்கும்
தமிழர்களுடைய பாரம்பரிய போர்க்கலையான இந்த அற்புதமான கலை, அது களரி என்றும் அடிமுறை என்றும் சிலம்பம் என்றும் பல்வேறு பெயர்களில் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கலை வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கிய காலங்களில் களரி என்ற பெயரோட மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று பார்த்திங்கன்னா ஓகம் என்கின்ற கலை, அதாவது மனிதனுடைய அகநிலை பயிற்சிகளை பற்றி பேசக்கூடிய ஓக பயிற்சி, அதான் இன்றைக்கி யோகா என்ற பெயரில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அகநிலை பயிற்சிகள் அல்லது ஓகம் என்று சொல்லுகின்ற கலையும் இந்த புறம்பான உடல் ரீதியான இந்த போர்க்கலையும் வந்து ஒரு மிக சிறப்பு மிக்க கலைகளாக, தமிழர் பாரம்பரிய கலைகளாக இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த கலைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் தருவாயில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கலைகளை மீட்டெடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கேபிஆர் கல்லூரியில் வைத்து இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்த களரி அமைப்புகள், உலக களரி கூட்டமைப்பின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய விளையாட்டுத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த தமிழருடைய பாரம்பரிய போர்க்கலையை மீட்டு எடுப்பதற்கான ஒரு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறுவுவதற்கான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் பெரிய ஒரு வரவேற்பாக இன்றைக்கு இந்த கலையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசான்கள், பேராசான்கள், அந்த பயிற்றுனர்கள், அதை பயின்று கொண்டிருக்கக்கூடியவரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த கலையை மீட்டெடுத்து ஒரு உலக அளவில் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதில் தமிழக அரசும் இணைந்திருப்பது ஒரு மிக வரவேற்கத்தக்க ஒன்றாக, பாராட்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் வந்து இதற்கு ஒரு வடிவம் கொடுக்க இருக்கின்றோம். எனவே இன்றைக்கு பல்வேறு ஆசான்கள், பேராசான்கள் கூடி பேசியிருக்கின்றோம் சில கருத்துக்களை. அதில் சில ஒருமித்த கருத்துக்கள் வந்திருக்கின்றது. இன்னும் பலரோடு நாங்கள் பேசி இது எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது என்பதை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம்.